ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எப்படி வந்து நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணுறது, ஆர்டர் பை யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டர் பை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் என்ன ஆர்டரில் வேணும், மல்டி ஆர்டர் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லும் பார்ப்போம். இப்போ வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அன்வைண்ட் எப்படி வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணுற சொல்லியிருந்தேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அன்வைண்ட் வச்சு மூலமாக ஒரு நோடு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு 100 நோடு க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நோடில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஐடி, நேமு, ஏஜு, சேலரி. ஸோ ஏஜ் வந்து 1லேருந்து 100க்குள்ளே, சேலரி வந்து ஒரு 1லேருந்து 1000க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரேஞ்ச் என்ன சொல்லியிருந்தோம்னா மீன்ஸ் ஒரு 100 பேர் பண்ண போகிறோம். ஸோ 1லேருந்து 100. ஸோ அன்வைட் பண்ணி இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிட்டன் மீன்ஸ் மெர்ஜ் மூலமாக நான் வந்து நோடு க்ரியேட் பண்ணுறேன். பர்சன் நேம் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா லிஸ்ட் வந்து நான் யூசர் டைனமிக்காக வேணுங்காண்டி நான் லிஸ்ட் 1 யூசர் 1 யூசர் 2ன்னு சொல்லிட்டு வரும். ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டம் யூஐடி ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா 100க்குள்ளே வேணும். ஸோ 2 இன்டிஜர் யூஸ் பண்ணி ரேண்டம் யூஸ் பண்ணி இன்ட்டு 100 கொடுத்தேன்னா 100க்குள்ளே எனக்கு வரும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேலரி சொல்லியிருந்தேன். சேலரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, இதுவும் நம்ம வந்து 2 இன்டிஜர் ஏஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே 100க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து 1000 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஜென்ரேட் பண்ணுற எல்லாத்தையும் வந்து நான் வந்து ரிட்டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு 100 நோடு வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ எந்த நோடு நீங்கள் கிளிக் பண்ணாலும் சேலரி 36 கம்மியாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு 439, 767, 198 நேம் இருக்குது, ஐடி இருக்குது, ஏஜ் 13 சம்திங். ஏஜுக்கு இந்த ஈக்குவலாக இருக்காது. நம்ம கண்டிஷனல் பேஸ் பண்ணி போட்டு நம்ம அந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணல. ஏஜ் 18 மேலே இருந்தால் தான் சேலரி இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் 0 இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷனல் பேஸ் பண்ணி பண்ணல. ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் வீடியோ கூட உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன் அந்த மாதிரி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம டீனேஜ் ஏஜை மட்டும் எடுப்போம். மீன்ஸ் ஒன்லி ஏஜ் 1லேருந்து 18க்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். இதுக்காக வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம மேட்ச் கொடுத்து என் பர்சன் வேர் உங்களுக்கு என் டாட் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 18 கொடுத்துட்டு ரிட்டன் என் டாட் நேம் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து வெறுமனே என்னன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே நோடாக வரும். அப்படி இல்லை எனக்கு வந்து டேட்டா உங்களுக்கு இதுமாதிரி வேணும்னா டேபிளாக பார்த்துக்கலாம். பட் டேபிள் உங்களுக்கு அந்த யூசர் 84 சம்திங் தான் வரும். இது நீங்கள் வந்து என் டாட் நேம், என் டாட் ஏஜ், என் டாட் சேலரி. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சேலரி எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஏஜ் 8-10 இருக்கவங்க இந்த மாதிரி சம்திங் இருக்குது. சில பேர் வந்து உங்களுக்கு 18 கீழே இருக்கவங்க மட்டும் கிடச்சிரும். இல்லை வந்து எனக்கு பர்டிகுலர் ஏஜுக்குள்ளே எனக்கு வேணும், இதே இன்னொரு வேறு கிளாஸில் இப்போ ஏஜ் வந்து எனக்கு 18 எனக்கு என்ன சொல்ல ஏஜ் 14லேருந்து 18க்குள்ளே வேணும்னா நீங்கள் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறது இங்கே அண்டு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் ஸோ என் டாட் ஏஜ் உங்களுக்கு அது வந்து 14 கீழே தான் இருக்கணும். 14 கீழே அண்ட் ரெண்டுமே 18 கீழே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஓகே இது எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே 14 கீழே இல்லை 14க்கு மேலே, சாரி 14க்கு மேலே அந்த 18 கீழே. அப்போ 14, 16, 14, 17. ஸோ அப்போ வந்து அது 14க்கு மேலே இருக்கணும் அண்ட் 18 கீழே இருக்கணும், 18ஆகவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அன்கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இதே வந்து இல்லை எனக்கு வந்து என்ன சொல்ல நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், எனக்கு ஏஜ் 18ம் 21 எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது என் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 18 பார்த்தீங்கன்னா 18 வந்து உங்களுக்கு என்ன சொல்ல யாருமே இல்லையா. என் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ நீங்கள் மற்ற கண்டிஷன் இப்போ இப்போ இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போட்ட மாதிரி என் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 18. இப்போ வந்து உங்களுக்கு என்ன செக் பண்ணோம்னா ஏஜ் 21 இருக்கவங்க வரும், இல்லைன்னா 18 இருக்கவங்க வரும். மேபி நான் வந்து இங்கே டேட்டா இல்லை 14 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏஜ் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல 14 இருக்கவங்களுக்கு வருது, இல்லைன்னா 21 ஏதோ ஒன்று மேட்ச் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் அண்டு போட முடியாது. ஏஜ் 21 இருக்கணும், ஏஜ் 14 இருக்கணும். ஒரு ஏஜ் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே அண்டு போட்டால் அது வேலிட் கண்டிஷனாக இல்லை. ஸோ
ஸோ எப்போ அண்டு போடணும் எப்போ ஆறு போடணும் அதுவும் சொல்லி பார்த்தோம். நோ ரெக்கார்ட்ஸ் தான் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம அண்டு ஆறு எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை எனக்கு ஏஜ் 14 இருக்கக்கூடாது, அதை தவிர மீது எல்லாமே எனக்கு வேணும், ஏஜ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாட் யூஸ் பண்ணி ஏஜ் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 14, இங்கே உங்களுக்கு 14 தவிர எல்லாமே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கலாம், இப்போ நீங்கள் இவ்வளோ இருக்கா, நீங்கள் வந்து இது 14 எங்கேன்னு தேடுறதுக்குள்ளே இதாயிரும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டர் பண்ணலாம். எனக்கு அசெண்டிங்கில் வேணும் டிசெண்டிங்கில் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். ரிட்டனுக்கு முன்னாடி தான் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணக்கப்புறம் நம்ம ஆர்டர்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிட்டனுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஆர்டர் பை n.age அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங் வேணுமா, நான் அசெண்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 3 எல்லாம் வரிசையாக வரும். இந்த இடத்துல நீங்கள் 14 பார்க்க முடியாது, 13க்கு அப்புறம் 16 இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி 14ல் 2 ரெக்கார்டு பார்த்தோம். இப்போ இந்த ஏஜ் இது தவிர மீது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். ஸோ இதே வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே நீங்கள் வந்து 2 விதமாக ஆர்டர் பண்ணி மல்டி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்மா கொடுத்து n.salary இதை டிசெண்டிங்கில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டு தான், இங்கே எங்களுக்கு அசெண்டிங்கில் தான் வருது 3, 3ன்னு. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு டிசெண்டிங்காக வரும் 9, 5, 6, 8 இந்த உங்களுக்கு டிசெண்டிங்கில் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது சப்போ நீங்கள் வந்து இப்போ யூசர் நேமும் இப்போ நான் இப்படி பண்ணுறேனே, இப்போ நான் வந்து ஏஜ் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு Ctrl/ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஆகிடும். திருப்பி அதை கிளிக் பண்ணி அன்கமெண்ட் ஆகிடும். நான் வந்து ஆர்டர் பை கொடுத்துட்டு n.name நான் அசெண்டிங்கில் கொடுக்குறேன். இது கொஞ்சம் வினோதமாக வரும், 1, 10, 100, 11 இந்த மாதிரி தான் வரும். இது ஸ்ட்ரிங்குனால கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ n. நான் ஏஜ் கொடுத்துட்டு நான் டிசெண்டிங் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அசெண்டிங்காகவும் இது டிசெண்டிங் மாதிரி தெரியாது. இது உங்கள் ஸ்ட்ரிங்குனால இப்படி தான் வரும். 1லேருந்து 1 வரும், 1க்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா அது வரும், திருப்பி 1, 1 அடுத்து 1, 2, 1, 3 சம்திங் வரும், 2, 0, 2, 1 சம்திங் இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வே வந்து இங்கே தான் வரும். ஸோ இதான் இதில் அசெண்டிங்கு ஸ்ட்ரிங்கில். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்காகவே இருக்காது. சம்திங் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் செக் பண்ணாலும் சேம் ஆர்டரில் தான் இருக்கும். 80, 34, 466 நீங்கள் இதை போட்டாலே 80, 34, 466. ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். இப்போ நம்ம இது ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து சில பேருக்கு சேமாக இருக்கும், 3, 3, 3 இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட சேலரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 3, 3 வந்து அந்த அசெண்டிங் டிசெண்டிங் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நீட்டாக வந்து மல்டி ஆர்டர் பை யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே 3, 3 இருக்குது, உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு இங்கே டிசெண்டிங்கில் காட்டி கொடுக்கும். பட் இல்லை நீங்கள் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது நீங்கள் ஆர்டர் பை கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் பை தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டரில் காட்டும். நீங்கள் செகண்ட் ஆர்டர் பை போட்டாலும் அது யூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டேட்டா ஃபில்டரிங் பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே வந்து நீங்கள் நாட் இங்கே போட்டீங்கன்னா இதே வந்து நீங்கள் வந்து இப்படியும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நாட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ n.age 14 இருக்கக்கூடாது. 13க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16, 17 இந்த மாதிரி தான் வரும், 14 வராது. இப்போ உங்களுக்கு n.14 மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். 14 இது டிசெண்டிங்லேயும் காட்டுது. ஸோ இதுதான் வந்து டேட்டா எப்படி ஃபில்டர் பண்ணுறது வேரக்கிள் மூலமாக, அது மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஆன்டி யூஸ் பண்ணுவோம், அண்டு, ஆறு, நாட்டு இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுறது. ஸோ ஆர்டர் எப்படி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.